பிளாஸ்ட் இன்ஜுரியில பல பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கைகள் தனியா போயிருக்கும், கால்கள் தனியா போயிருக்கும், உடம்புகள் தனியா போயிருக்கும். இந்த மாதிரி வந்து ரொம்ப கோரமான ஒரு இன்ஜுரி வந்து நடந்திருக்கும். இது யாரோட கை, இது யாரோட கால், இது யாரோட உடம்பு, எப்படி இதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறது? அதாவது முழுசா கிடைச்ச பாடி எத்தனை ரெக்கவர் பண்றாங்க? நிறைய பாடி பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வீடியோஸ்லாம் வந்து உலா வருது. என்னன்னா வந்து ஒருத்தவங்க எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்கன்னா இப்படி கையெல்லாம் இப்படி இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறார் ஒருத்தர். ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கால் எங்கனே தெரியல. சில பேர் பாத்தீங்கன்னா பாதி பாடி தான் இருக்கு. அதெல்லாம் சென்சார் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப மனசு வருத்தமான ஒரு வீடியோவா தான் வந்துட்டு அது இருந்தது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ என்ன சொல்ல வரோம் பேசிக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிளாஸ்ட் இன்ஜுரியில வந்துட்டு ஆர்கன்ஸ் வந்து அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகும். அப்படியே ஸ்பிளாஷ் ஆகும். ஓகேங்களா? உள்ள இருக்கிற உறுப்புகள் இங்க, அங்க, இங்க, அங்கன்னு சொல்லிட்டு யாருது என்ன உறுப்புனே தெரியாது. இது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் இன்ஜுரி வேற. ஃபயர்ன்றது என்னது? நெருப்பு. நெருப்பு தீயா பத்திக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நெருப்புல பாதிக்கப்படுறது வந்து அவுட்டர் மோஸ்ட் நம்ம உடம்புல என்ன இருக்கு? எது கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தோல். ஸோ தோல் வந்து பாத்தீங்கன்னா எரியும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பல டிகிரி பர்ன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கிரேடிங் ஆஃப் பர்ன்ஸ் இருக்கு. இப்ப இந்த எரிப்பு அப்படின்னும் போது, எக்ஸாம்பிள் நம்ம வந்து வீட்டுல வந்து தெரியாம வந்து சுடுதண்ணில கையை ஊத்திக்கிறோம் அப்படின்னும் போது அப்படின்னு எடுக்கிறோம். இல்லைன்னா ஒரு பாத்திரத்தை குடிக்கும் போது சூடு வச்சுக்கிறோம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ்ல தான் வருது. அதாவது மேலாக்கா வர தீ காயங்கள். இதுல வந்து பார்த்தோம்னா நம்மளோட உள்ள இருக்கிற அந்த பிரிண்ட்ன்றது அழியாது. இது ஃபர்ஸ்ட் டிகிரில வந்து அழியாது. ஆனா இந்த தேர்ட் டிகிரி பர்ன்ஸ்ன்றது என்னன்னா மேல இருக்கிற எபிடெர்மிஸ் உள்ள இருக்கிற அந்த டெர்மிஸ் லேயர் வரைக்குமே ஃபுல்லா எரிஞ்சு போகுது அப்படின்னும் போது நம்மளோட பிரிண்டே அழியுது. அதாவது நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரிண்ட்ன்றது அழியுது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா தேர்ட் டிகிரி பர்ன்ஸ். ஏன்னா அவங்க மொத்தமா அங்க எரிஞ்சு கிட்டத்தட்ட சாம்பல் ஆகுறாங்க. அங்க எத்தனை பேர் சாம்பலா இருக்காங்கன்னு தெரியாது. பல பேர் வந்து பிளாஸ்ட்ல வந்து இது வெடிஞ்ச உடனே அப்படியே பறந்து போய் அந்த தீ பிளஸ் அந்த பிளாஸ்டோட பறந்துருப்பாங்க. அந்த மாதிரி பாடிஸ் தான் ரெக்கவரே பண்ணிருக்க முடியும். ஸோ அதனால வந்து பயங்கரமா எரிஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் லெவலுக்கு போகுது.